அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல அருமையான டேஸ்ட்ல சேப்பங்கிழங்கு வறுவல். நல்லா மேல மொறுமொறுப்பாகவும் உள்ள சாப்பிட்டாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மண் இல்லாம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கர்ல சேர்த்து வேக வச்சுக்கலாம். சுத்தம் பண்ண சேப்பங்கிழங்க குக்கர்ல சேர்த்துக்குங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டா இறங்கணும். பாருங்க. இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு கிழங்கு மட்டும் தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் தண்ணி ஃபுல்லா வடிகட்டிட்டு கிழங்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கிழங்குல இருக்கிற தோல் எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் தோல் உரிச்சு எடுத்துக்குங்க. தோல் உரிச்சு கிழங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா சேப்பங்கிழங்கையும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்து தனியா வச்சிருங்க. மசாலா எல்லாமே ஒன்னா சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு மேல சேர்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்துட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை, ட்ரை மசாலாவை தான் சேர்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சு சேப்பங்கிழங்கோட நம்ம கலந்த மசாலாவை கிழங்கு மேல எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விடுங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி கிழங்குல எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கலந்து விடுங்க. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இது வறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இது வறுக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லையும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடாயில எண்ணெய் ஊற்றி பொரிச்சியும் எடுத்துக்கலாம். கல் சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து வச்சு சேப்பங்கிழங்க இந்த மாதிரி தனித்தனியா ஒன்று எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது மேலே தூவி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்து வறுக்கும் போது நல்லா டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்து வரட்டும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்ட பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, சேப்பங்கிழங்கு 2 பக்கமும் நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு இதே மாதிரி மீதி உள்ளதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அருமையான டேஸ்ட்ல சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்து வச்சுட்டு 2வது வறுக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வறுத்ததெல்லாம் காலி ஆயிடும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.